எத்தனை பேருக்கு ஏ ரிலேட்டடா ஏதாச்சும் ஒரு எக்ஸ்போஷர் ஆல்ரெடி இருக்கு? எனிதிங் ஏதாவது பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி இருக்கீங்களா? ஏன்னா இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரோடக்ஷன் செஷன். மெயினா வந்து என்ன பண்ண போறோம் அடுத்துங்கிற மாதிரி நம்ம பேச போறோம் அது லாஸ்டா. பட் ஏஐ பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் ஓகே சூப்பர். ஐ நோ பேசிக் என்ஏ டிட் ப்ராஜெக்ட் செம்ம. ஓகே சூப்பர் செம்ம சார். ஓகே ஓகே ஃபைன். சரி, ஏஐனா என்னது? லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த கொஸ்டின். நீங்க பேசலாம், நீங்க வாய்ஸ் வந்து கூட பேசலாம். இஃப் யூ வாண்ட் டு ஸ்பீக் அவுட் யூ கேன் ஆல்சோ டூ தட். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு என்ன? இல்ல அதான் ஏன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். ஐ மீன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் என்னது? ஹலோ சார், சொல்லுங்க. ஹியூமன் திங்க் பண்றத மிஷினை வச்சு எக்ஸிக்யூட் பண்றது. ஹியூமன்ஸ் திங்க் பண்றது மிஷினை வச்சு. சூப்பர். ஓகே, மேக்கிங் மிஷின் டு திங்க் லைக் ஹியூமன். ஓகே, மிஷின் லேர்னிங் ஒன் பார்ட். ஓகே, சாட் ஜிபிடி. ஓகே, It will நான் process ஏனா the என்ன? data. சொல்லுங்க. டேட்டாவை ப்ராசஸ் பண்ணிட்டு அதில் வந்து மேக்ஸிமம் லைக் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணும். வெதர் இட் இஸ் அ ரைட் ஆர் ராங், வாட் எவர் டேட்டா இட் இஸ் ஹேவிங், பேஸ்ட் ஆன் தட் இட் வில் ப்ராசஸ் அண்ட் ரிட்டர்ன் த டேட்டா பேஸ்ட் ஆன் த ப்ராபபிலிட்டி. புரியுது. ஓகே ஓகே செம்ம. ஒரு சரி, கம்ப்யூட்டர் நான் கேட்டது வந்து கொஸ்டின், அதாவது டெஃபினேஷன் கேட்கல, வாட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் கேட்கறேன். ஓகே, பிகாஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன்லாம் இல்ல, டு பி ஃப்ராங்க். ஓகேவா? ஸோ உங்க அண்டர்ஸ்டாண்டிங் தான் கேட்கறேன். ஒரு கம்ப்யூட்டர் வந்து ட்ரெயின் பண்றது, எப்படி நம்மளால டேட்டாஸ் கொடுத்து அதை ட்ரெயின் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறது. ஓகே ஓகே சூப்பர், கரெக்ட். ஓகே, வேற சார், ஒரு 1000 டேட்டாவை நம்மளால ஒன்னொன்னா செக் பண்ணி எடுக்க முடியாது. அதை ஏஐ யூஸ் பண்ணி ஈஸியா கலெக்ட் பண்ணிக்கலாம், டேட்டாவை ப்ராசஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். ஓகே, கரெக்ட். எல்லாமே கரெக்ட் தான். எல்லாருமே கரெக்ட் தான். சூப்பர். ஸோ எல்லாமே டேட்டாங்கிற வேலை யூஸ் பண்ணீங்க. சரிண்ணா? ஓகே சரி. ஓகே, இன்டெலிஜென்ஸ்னா என்னது? இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னது சார்? கிரிட்டிக்கல் திங்கிங் மாதிரி இருக்குமா? கிரிட்டிக்கல் டெசிஷன் மேக்கிங். டெசிஷன் மேக்கிங். சூப்பர். கிரிட்டிக்கல் திங்கிங் செம்ம. ஓகே, தமிழ் என்ன சொல்லுவோம் அதுக்கு? நம்ம யோசிக்கிற திறன் அதிகமா இருக்கு. ஆமா, கரெக்ட். யோசிக்கிற திறன், இல்ல சுயமா சிந்திச்சு முடிவு திறன், அப்படி சொல்லாம அப்படி சொல்லிக்கலாம். கரெக்டா? ஓகே, இப்ப இன்டெலிஜென்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கு? ஹியூமன்ஸ். வேற? ரோபோட்ஸ், அனிமல்ஸ். இல்ல ரோபோட் ஜெனரலா, நேச்சுரலா யாருக்கெல்லாம் இருக்கு? அனிமல்ஸுக்கு. ஓகே, அனிமல்ஸ். இன் ஜெனரல் லிவிங் திங்ஸ். கரெக்ட் சூப்பர். ஸோ லிவிங் திங்ஸ் எல்லாத்துக்குமே. ஓகே பாருங்க, இப்போ லிவிங் திங்ஸ்ன்னு போட்டு நான் லிவிங் திங்ஸ் போட்டிருக்கோம். ஸோ லிவிங் திங்ஸ் எல்லாத்துக்குமே வி ஹாவ் இன்டெலிஜென்ஸ். கரெக்டா? இது எல்லாத்துக்குமே, அது பிளான்ஸுக்குமே இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஒரு பேசிக் லெவல்ல இருக்கும். லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வில் டிஃபர் ஃப்ரம் திங் டு திங். டிஃப்ரெண்ட் லிவிங் திங்ஸ் டிஃப்ரெண்ட் லெவல்ல இருக்கும். பட் மோஸ்ட்லி எல்லா லிவிங் திங்ஸும் இன்டெலிஜென்ஸ் இருக்கும். அது எல்லாமே சுயமா செஞ்சு முடிவெடுக்கும். பட் நான் லிவிங் திங்ஸுக்கு இன்டெலிஜென்ஸ் இல்லை. கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருமே இப்போ இதில் உட்காந்துருக்கோம், சேர்ல உட்காந்துருக்கோமா? இந்த சேருக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கா இல்லையா? இப்ப இன்டெலிஜென்ஸ் இருக்கா இல்லையா? கிடையாது. இப்ப இதே சேரு நீங்க போய் உட்கார்ந்த உடனே ஒரு மெசேஜ் அனுப்புது, இந்த பாருப்பா, என்னால வந்து ஒரு 100 கிலோ தாங்க முடியும், நீ 120 கிலோ இருக்க, தயவுசெய்து வேற சேரை பாரு அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சுன்னா, இப்ப அந்த சேருக்கு என்ன இருக்கு? இன்டெலிஜென்ஸ். அப்ப அது என்ன பண்ணுது? இன்டெலிஜென்ஸ் அப்ப என்னது? அனலைஸ் பண்ணு. அதுல 2 விஷயம் இன்வால்வ் ஆயிருக்கு. அதாவது இன்டெலிஜென்ஸ் வரும்போது இந்த இடத்துல ஒரு 2 விஷயம் இன்வால்வ் ஆயிருக்கு. ஒண்ணு வந்து திங்கிங். இப்ப இந்த சேர் என்ன பண்ணுதுன்னு சொன்னா, நம்ம உட்கார்ந்த உடனே என் வெயிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்றதுக்கு சில ஒரு சென்சார் வைக்கிறோம். அந்த சென்சார் டேட்டா எடுக்குது, அனலைஸ் பண்ணி. பாத்தீங்களா? அதாவது அனாலிசிஸ், நீங்க சொன்ன மாதிரி அனலைஸ் பண்ணுது. அதாவது திங்க் பண்ணி டெசிஷன் எடுக்குது. என் வெயிட் கூட இருக்கா கம்மியா இருக்கா, இவன் 100 கிலோக்கு மேல இருக்கானா 100 கிலோ கம்மியா இருக்கானா, இது ஒரு பார்ட். ஓகேவா? திங்க் பண்ணி டெசிஷன் எடுக்க ஒரு பார்ட்.
இன்னொரு பாட்டு அந்த இதுவும் ஏ தான். சி இது மட்டுமே இருந்தாலுமே ஏ தான், ஏ இல்லைன்னு இல்லை. ரெண்டாவது ஒண்ணு இருக்கு, என்னன்னு சொன்னா அந்த இன்ஃபர்மேஷனை இட் இஸ் பாசிங் டுவர்ஸ், அது வந்து என்ன சொல்லுவோம், அதுக்கு என்ன சொல்லுவோம், கம்யூனிகேஷன். கரெக்டா? கம்யூனிகேட் பண்ணுது. இட் இஸ் ஏபிள் டு கம்யூனிகேட் வித் அஸ் த்ரூ சம் மீடியம். இந்த ரெண்டுமே இந்த சேருக்கு இருக்கு. சில இடங்களில் கம்யூனிகேஷன் தேவைப்படாது, சில இடங்களில் கம்யூனிகேஷன் தேவைப்படும். இப்போ இந்த ரெண்டுமே உள்ளதுதான் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இல்லை இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? ரெண்டுமே இன்னைக்கு எல்லாத்துலேயுமே இருக்கு. நம்ம எல்லாரும் கொண்டு வர ட்ரை பண்றாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம என்ன மாதிரி வேர்ல்டு நோக்கி போயிட்டு இருக்கோம்னு சொன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னாலே இப்போ இந்த மாதிரி சேருக்கு இன்டெலிஜென்ஸ் டிஃபால்ட்டா இல்லை, ஆனால் த்ரூ சம் மீன்ஸ் அண்ட் டெக்னாலஜி, த்ரூ சம் ப்ராசஸஸ் நம்ம என்ன பண்ண போறோம், அதுக்கு திங்க் பண்ணி அந்த கேப்பபிலிட்டி கொடுக்க போறோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு வேர்ல்டை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி என்டர் ஆயாச்சு, அதை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கட்டத்தில் எப்படி இருக்கும்னு சொன்னா, நம்ம சுத்தி எல்லாமே பேசிட்டு இருக்கோம், நம்ம சுத்தி எல்லாமே கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபேனும் லைட்டும் பேசிக்கோம், ஃபேனு ஏசியும் பேசிக்கோம். ஃபேனு சொல்லும் அந்த பாருப்பா டெம்பரேச்சர் ஓவர் அதிகமா இருக்கு வெளியே, ஏசியை பார்த்து சொல்லும் நீ ஆன் ஆகும் சொல்லும். ஏசி சொல்லும் இல்ல இல்ல ஆல்ரெடி கரண்ட் பில் 2000 ஆயிடுச்சு, மறுபடியும் ஆனா ஏறிடும், அதனால நான் ஆஃப்ல இருக்கேன், நீ ஆன் ஆகுன்னு ஏசி சொல்லும். ஸோ ஸோ ஒரு கட்டத்துல இந்த மாதிரி எல்லாமே பேசிக்கும், நமக்கு நம்ம கிட்ட பேசும், அதுங்களுக்குள்ள பேசிக்கும். இந்த மாதிரி ஒரு வேர்ல்டை நோக்கி நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதை ஜென்ரலா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி முடிச்சாச்சு. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒரு எக்ஸாம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சார்ஜ் எல்லாமே ஏஐ சார்ஜ். ஏஐ சார்ஜ் இதுல என்ன நடக்குது? They are arranging by itself. ஆமா. ஸோ பேசிக்கலா என்ன இருக்கும்னு சொன்னா, இது அசல் ரெடிமேடா மார்க்கெட்ல உள்ள சேர் தான். இது மார்க்கெட்ல இப்போ அவைலபிளா இருக்கு இந்த சார்ஜ்லாம். அது என்ன சென்சார்ஸ் இருக்கும், அந்த சார்ஜ்லாம் வந்து எங்க தான் எங்க இருக்கோங்கிற தெரிஞ்சுக்கும். தெரிஞ்சுக்கிட்டு நான் எங்க மூவ் ஆகணும் டெசிஷன் எடுக்கும், அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகும். சரியா? ஸோ ஒரு பேசிக்கா எந்த இதுவுமே தெரியாத சேருக்கு ஒரு செல்ஃப் அவேர்னஸ் வந்துருச்சு. அதுக்கு தன்னை பத்தி ஒரு செல்ஃப் அவேர்னஸ், நான் எங்க இருக்கேன், நான் என்ன பண்றேன், என்னோட பொசிஷன் என்ன அப்படின்னுங்கிற மாதிரி ஒரு செல்ஃப் அவேர்னஸ் வந்துச்சு. பார்த்தீங்களா? இதுதான் வந்து ஏஐ. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கொடுக்க போறோம். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படம் பார்த்துருப்பீங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படம்ல பார்த்தீங்கன்னா இந்த மதர் கியூப்னு வச்சிருப்பானுங்க. அது எதெல்லாம் போய் டச் ஆகுது எல்லாத்துக்கும் வந்து அப்படியே லைஃப் வந்துடும். அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஓகே, நம்ம ஒரு கட்டத்துல எல்லாத்துக்குமே லைஃப் இருக்கும், இல்லை இன்டெலிஜென்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு லோன் போயிட்டு இருக்கோம். அதுதான் ஏஐ. சிம்பிள். ஓகே, சிம்பிள். ஓகே, ரொம்ப இதுல இப்ப இந்த ஏஐங்கிறது எப்ப இருந்து இருக்கு? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்ப இருந்து இருக்கு? ரீசெண்டா அதிகமா பேசுறோம், பட் எப்ப இருந்து அந்த டெக்னாலஜி இருக்கு? During எது டியூரிங்கா? சரி, ஓகே. 1950. 1950. ஓகே. Yeah, they experimented with the Turing test. சரி, ஓகே. சொன்னது கரெக்டு தான். அதாவது ஏஐ அப்படிங்கிற அந்த இது எப்போ இருந்திருக்குன்னு சொன்னா, இட் இஸ் பீன் தேர் ஃபார் வெரி லாங் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸ்ட்ரக் ஆகுது ஒரு மாதிரி. ஓகே, ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஓகே 1950s அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேர்மை வந்து காயின் பண்ணிட்டாங்க. சரியா? அப்போ என்ன சேஞ்ச்? அப்போ இருந்து ஒரு 50-70 வருஷம் ஆச்சுல, என்னதான் சேஞ்ச் ஆகுது அப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் தான் சேஞ்ச். அந்த ஏஐ அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப காலமா இருக்கு, ரொம்ப வருஷமா இருக்கு. சேஞ்ச் பார்த்தீங்கன்னா என்ன டிரான்சிஷன், என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆரம்பத்தில் ஜென்ரலாக சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா ஏஐயுமே ரூல் பேஸ்ட் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ரூல் பேஸ்டுனா ஒரு இஃபெல்ஸ் கண்டிஷன் மாதிரி, நீ ஒரு இது நடந்தா இது பண்ணு, இதனால இது பண்ணுன்னு சொல்றது ரூல் பேஸ்ட் ஏன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு லெவல் ஆஃப் ஏஐ இருந்துச்சு ஒரு 10 வருஷம் முன்னாடி, ஒரு 5-15 வருஷம் முன்னாடி. இப்போ அதை விட அட்வான்ஸ் லெவல் ஏஐ வி ஹேவ். சரியா? ஸோ இது எல்லாமே இப்போ நீ இந்த ஸ்க்ரீன்ல பார்க்குற இது எல்லாமே அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இந்த லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஆரம்பத்தில் ரொம்ப இதாக இருக்கும், அப்புறம் எலிசான் வந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட வந்திருக்கும், டீப் ப்ளூ வந்துச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த சிஸ்டம்க்கு, ஓகே, ஆர்டிஃபிஷியல் நம்ம கொடுக்குற சிஸ்டம்க்கு ஏஐயோடைய அந்த லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வந்து கூட்டிகிட்டே வரும். சரியா? இப்போ கரண்டா நம்ம ஜென்ஏ அப்படின்லாம் பேசிட்டு இருக்கோம்.
இப்போ கரண்டா உள்ள ஜென்ஏஐ இல்லை இப்போ உள்ள லெவல் ஆஃப் ஏஐயும் முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி உள்ள ஏஐ கம்பேர் பண்ணி பார்த்தா ஒரு ஒரு சின்ன நான் ஜென்ரலா சொல்லுவேன். அது என்னன்னு சொன்னா இந்த கப்பீஸ் மீன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கப்பீஸ் மீனுக்கு பக்கத்துல ஒரு வேல் வச்ச மாதிரி ஒரு ப்ளூ வேலை கொண்டு போய் ஒரு கப்பீஸ் மீன் கிட்ட வச்சா எப்படியோ அந்த அமௌண்ட் ஆஃப் ஏஐ தான் இப்போ இருக்கிற ஏஐக்கும் ஒரு 10-15 வருஷம் முன்னாடி உள்ள ஏஐக்கும் ஏஐ இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏசி யூஸ் பண்றோம், ஏசியவே ஏஐ தான் இருக்குல்ல. நம்ம ஒரு டெம்பரேச்சர் செட் பண்றோம், ஒரு ரூம் டெம்பரேச்சர் ஒன்று இருக்கும், ரூம் டெம்பரேச்சரையும் நம்ம செட் பண்ண டெம்பரேச்சர் கம்பேர் பண்ணி பார்க்கும். கம்பேர் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் கம்ப்ரஸர் ஆன் பண்ணுமா ஆஃப் பண்ணுமா டெசிஷன் எடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி கம்ப்ரஸர் ஆன் பண்ணும் ஆஃப் பண்ணும். ரூம் டெம்பரேச்சர்ல இருந்து நம்ம செட் பண்ண டெம்பரேச்சர் ரீச் ஆயிடுச்சுன்னு சொன்னா கம்ப்ரஸர் ஆஃப் பண்ணிடும். ஸோ இதுவே ஏஐ தான். ஓகே, ஏசி எவ்வளவு காலம் யூஸ் பண்றோம் நம்ம, இதுவே ஏஐ தான். பட் அப்போ அந்த இன்டெலிஜென்ஸ்க்கும் இப்போ டிஃபரன்ஸ் நிறைய லெவல் இருக்கு. ஓகே, மேபி ஐ வில் ஷோ யூ an எக்ஸாம்பிள். மேபி இப்போ இதில் ஒர்க் ஆகுது நம்ம அதில் பார்க்கலாம். ஐம் நாட் ஷுர். எல்லாம் ட்ரான்ஸ்லேட் கூகுள் ட்ரான்ஸ்லேட் யூஸ் பண்ணியிருப்போம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் போயிட்டு நான் தமிழ் டிரான்ஸ்லேஷன் போடுறேன். ஓகே, தப்பா அனுப்பிக்காதீங்க. கவனிங்க, நல்லா கவனிங்க. எல்லாம் ஸ்க்ரீன் தெரியுது எல்லாத்துக்கும்? ஓகே, இப்போ கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படிங்கிறதே ஏஐ சிஸ்டம் தான், கரெக்டா? ஏஐ இல்லாமல் இட் ஒன்ட் ஒர்க். பட்டு நான் இந்த வாட் த ஹெல்னு கொடுத்த உடனே என்ன நரகம் சொல்லுது பார்த்தீங்களா? இதான் மீனிங் ஆக்சுவலா அதுக்கு. இதுதான் மீனிங் அதுக்கு. இதுக்கு என்ன மீனிங் ஆக்சுவலா? இதுக்கு என்ன மீனிங் அதுக்கு? மோசமா நடக்கு அந்த மாதிரி. ஆங்கர் என்னடா அது, என்ன கொடுமை சார் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்கல்ல. அப்ப நான் சாட்சியில போயிட்டு அதை போய் மேபி இப்ப கேட்டேன்னு சொன்னா மேபி மீனிங் ஆஃப் ஃபார் த ஹெல் இன் தமிழ் என்ன கொடுத்தா மேபி என்ன வருதுன்னு பார்க்கலாம். என்ன முட்டாள், என்ன அடிச்சா. ஓகே ஓகே, ஸோ இது புரிஞ்சுக்கிறதுல அது இதோட மீனிங்க அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாம இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தி கண்டெக்ஸ்ட் ஆஃப் வாட் ஐ எம் ஸ்பீக்கிங். ஓகே, அதாவது கண்டெக்ஸ்ட், நான் என்ன கண்டெக்ஸ்ட்ல பேசுறேன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு உள்ள இப்போ வந்துருச்சு. ஓகேவா? நான் என்ன அர்த்தம் சொல்ல வரேன், அதை இதோட மீனிங் என்னதான், இது நரகங்கிறது ஹெல்லோட மீனிங் கரெக்டு தான். ஆனா நான் என்ன மீனிங்ல சொல்ல வராத, என்னுடைய கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு உள்ள தான் இந்த ChatGPT. இப்போ ஜென்னி எல்லாம் பேசிட்டு இருக்கோம்ல. ஸோ அதனால தான் நான் ஜென்ரலா சொல்லுவேன், முன்னாடி உள்ள ஏஐ சிஸ்டம்ஸுக்கும் இப்போ ஒரு ஏஐ சிஸ்டம் கம்பாரிசன் வந்து ப்ளூ வேலை கொண்டு போய் பக்கத்துல போய் சின்ன மீன் கிட்ட வச்ச மாதிரின்னு சொல்லுவேன். ஏன்னா இட்ஸ் க்ளோஸ் டு ஹியூமன்ஸ் லெவல் ஆஃப் திங்கிங். நம்ம என்ன நினைக்கிறோம், நீ என்ன அர்த்தத்துல பேசுற அப்படிங்கிறதே அந்த ஏஐக்கு புரிஞ்சிடும். புரியுதா? ஃபைன். இப்போ இந்த பிக்சர் பாருங்களேன். இப்போ இது வந்து ஜென்ரலா அனாலிட்டிக்ஸ்க்கு யூஸ் பண்ற பிக்சர். பட் ஜென்ரலா இப்போ உள்ள ஏஐ சிஸ்டம்க்கும் முன்னாடி ஏஐ சிஸ்டம்க்கும் ஒரு கம்பாரிசனுக்காக நான் போட்டு வச்சிருக்கேன். இப்போ ஜென்ரலா ஒரு ஒரு டாக்டரை பார்க்க போறீங்க. அந்த டாக்டர் என்ன சொல்றீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, உங்களை என்ன சொல்றாரு அவரு, ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்றாரு, லேப் டெஸ்ட் எடுக்க சொல்றாரு. நீங்க லேப் டெஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டீங்க. அந்த லேப் டெஸ்ட்டை கொண்டு போய் டாக்டர்கிட்ட காட்டுறீங்க. அதை பார்த்துட்டு லேப் டெஸ்ட் என்ன சொல்லுதுன்னு சொல்றாரு உங்கள்கிட்ட. ஓகே, இந்த லேப் டெஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்றாரு பார்த்தீங்களா? அது டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ். இதான் டிஃபால்ட்டா உள்ள பேசிக் ஏஐ. அந்த அதுல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றது பேசிக் லெவல் ஆஃப் ஏஐ. அதுக்கடுத்து அவர் என்ன சொல்றாரு, இந்த பாருப்பா, இந்த லேப் டெஸ்ட் இதெல்லாம் சொல்லுது, இதனால உனக்கு இந்த ப்ராப்ளம். ஓகே, இந்த டெஸ்ட்டை வச்சு நான் என்ன சொல்றேன், இதனால உன் உடம்புல இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னான்னு சொன்னா அது டயக்னாஸ்டிக். அடுத்த லெவல் விஏ. அடுத்த லெவல் விஏ வந்துட்டாரு. என்ன சொல்றாரு, வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்காம இதனால உன் உடம்புல என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க பார்த்தீங்களா, அது டயக்னாஸ்டிக் அனாலிசிஸ் சொல்லுவாங்க ஜென்ரலா. அது அடுத்த லெவல் விஏ. அதுக்கு அடுத்து என்ன சொல்லுவாரு, இந்த பாரு, உடம்புல இந்த பிரச்சனை இருக்கு, நீ இன்னும் 4 மாசத்துல இருக்க மாட்ட, சும்மா பேருக்கு சொல்றேன். ஓகே, இன்னும் 4 மாசம் நீ இருப்ப, நீ அதுக்கப்புறம் உனக்கு அப்படி சொல்லிட்டா இதான் ப்ரெடிக்டிவ் வே. ப்ரெடிக்ட் பண்றது பின்னாடி என்ன நடக்கும்னு சொல்றாரு. ஓகே, ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீ 4 மாசம் அப்புறம் உயிரிழக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த மாத்திரை எடு அப்படின்னு சொல்லுவார். பார்த்தீங்களா? ப்ரிஸ்கிரைப் பண்ணுவார், என்னென்ன மாத்திரை போடணும், என்னென்ன மெடிக்கேஷன் எடுக்கணும் அப்படின்னு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவார். இது அடுத்த லெவலில் விஐ. இதே வந்து நல்லா கவனிங்க. ஓகே, இதில் காக்னேட்டிவ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜென்னிங்கிற பார்த்தீங்களா, ஜென்னின்னு என்னன்னு சொன்னா இன்னொருத்தன் டெவலப் பண்ண மாத்திரையை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பதிலாக
அவரே மாத்திரை ரெடி பண்ணி கொடுத்தாருன்னா அதான் ஜென்ஏஐ. ஓகே, அவரே ஒரு மாத்திரையை ரெடி பண்ணி கொடுக்குற அப்பயே உட்காந்து, அப்ப அதுக்கு பேரு அடுத்த லெவல் அது ஜென்ஏஐ. நீ பேசிட்டு இருக்கோம் ஜெனரேட்டிவ்ங்கிறோம்ல, ஜெனரேட்டிவ்னாலே என்ன பண்ண அர்த்தம், ஜென்ரேட் சம்திங் அவுட் ஆஃப் ஓல்டு டேட்டா. ஸோ அதான் ஜெனரேட்டிவ். ஸோ இது பேசிக்கா எதுக்காக இந்த பிக்சர் காமிச்சுன்னு சொன்னா, இந்த லெவலில் சேஞ்ச் ஆக தெரியுதா உங்களுக்கு? பேசிக் லெவலே என்ன, டாப் லெவலே என்ன, அப்படியே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணுங்கிறதுக்காக நான் இந்த பிக்சர் உங்களுக்கு காமிச்சேன். இப்போ மெயினா வந்து இந்த இவ்வளோ இந்த அமௌண்ட் ஆஃப் ஏ எப்படி பாசிபிள்? இது முன்னாடி உள்ள ஏஐ சிஸ்டம்ஸ்லாம் ஏன் இவ்வளோ இன்டெலிஜென்டா இல்லை, ஏன் இப்போ உள்ள ஏஐ இவ்வளோ இன்டெலிஜென்ட் இருக்கு? வாட் இஸ் த ரீசன் ஃபார் இட்? என்ன ரீசன் அதுக்கு? ப்ரோ ஹார்ட்வேர் நிறைய டெவலப் ஆயிருக்கு ப்ரோ. ஹார்ட்வேர் நிறைய டெவலப் ஆயிருக்கு. ஓகே, சூப்பர். ஓகே, வேற? We are getting more data to train the machines. We are getting more Data to train the machines. சூப்பர். We are getting more data to train the machine. சூப்பர். ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் சொன்ன ஹார்ட்வேர் இம்பார்ட்டன்ட், டேட்டான்னு சொன்னீங்க அதுவும் இம்பார்ட்டன்ட். கரெக்ட். அதான் ஆக்சுவலா. வேற எதுவும் இருக்கா? வேற இன்னும் ஒண்ணு இருக்கு ஆக்சுவலா. இன்டர்நெட் நிறைய யூஸ் பண்றோம், ப்ரௌசர் நிறைய யூஸ் பண்றோம், ஸோ அதில் டேட்டா. ஆமாமா, அதுல இருந்து ஓகே கரெக்ட். இன்டர்நெட் யூஸ் பண்ணோம், ஸோ அதில் நிறைய டேட்டா நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகுது. ஓகே, வேற? டைம் சேவ் பண்றதுக்காக சார். டைம் வந்து நம்ம ஏ இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா டைம் பஃபர் வந்து ரொம்ப கம்மியாகும். அது எப்படி டைம் இப்போ சேவ் ஆகுது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது டெவலப்மெண்ட்டுக்கு இருக்கு அப்படின்னா, இப்போ ஏ ஏதாவது நம்ம ஏதாவது யூஸ் பண்ற டூல் அப்படின்னா அது சிம்பிளிசிட்டி பண்ணுது. டைம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாட் ஜிபிடி வந்து சர்ச் பண்ற டைம் நம்ம ரெடியூஸ் பண்ணுது. கூகுள்ல போய் நிறைய ஓகே வெப்சைட் ஓகே, சர்ச் அப்படி பண்றது சொல்றீங்க. அந்த சரி மாதிரி சரி. அந்த மாதிரி சார். ஓகே ஓகே, நீ சொல்றது குறைஞ்சு. ஓகே ஓகே, இப்போ ட்ரெயின் பண்ற டைம்லாம் சேவ் ஆயிருக்கு. அதாவது ஒரு ஏ சிஸ்டம் ட்ரெயின் டைம் சேவ் எப்படின்னு சொன்னா, அதாவது மோர் ரிஃபைன்டு அல்காரிதம்ஸ்லாம் வந்திருக்கு. ஓகே, அல்காரிதம்ஸ், மோர் ரிஃபைன்ட் அப்ரோச்சஸ் டு ட்ரெயின் ஏ சிஸ்டம்ஸ், நிறைய லைப்ரரிஸ் எல்லாம் வந்திருக்கு. இதுவும் ஒரு ரீசன். ஓகே, மொத்தம் 3 ரீசன். இப்போ நீங்க சொன்னதே பார்த்தீங்கன்னா ரீசன். ஒன்று சொன்னீங்க ஹார்ட்வேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒன்று ஹார்ட்வேர் சரியா, இன்னொன்று மோர் டேட்டா. ஓகே, நல்ல நிறைய பேர். மூணாவது என்னன்னு சொன்னா மோர் ரிஃபைன்ட் அப்ரோச்சஸ் டு ட்ரெயின் ஏஐ சிஸ்டம்ஸ். ஓகே, ஸோ இந்த 3 தான் மெயின் ரீசன் வந்து இன்னைக்கு வந்து எப்படி வந்து இவ்வளோ அட்வான்ஸ்டா திங்க் பண்ண முடியுது ஏஸ்டர்னால. ஓகேவா? இப்போ இதை ஜென்ரலாகவே சிம்பிளா புரிய வைக்கணும்னு சொன்னா சாட் ஜிபிடிலே கேட்கலாமே. ஒன் செகண்ட், சாட் ஜிபிடி நம்ம என்ன பண்ணலாம், வி கேன் ஆஸ்க் சம்திங். ஃபார் எக்ஸாம்பிள் சாட் ஜிபிடி எங்கே யூஸ் பண்ணோம், சாரி. ஓகே ஓகே, இந்த இருக்கு. இப்போ சார்ஜரில் போயிட்டு வாட் இஸ் பிளாக் ஹோல் அப்படின்னு கேட்குறேன். பிளாக் ஹோல் ஆன்சர் லைக் 3 year oldன்னு கொடுக்குறேன். ஓகே, ஆன்சர் லைக் 3 year old. இப்படி கொடுத்த உடனே பிளாக் ஹோல் இஸ் லைக் பிக் இன்விசிபிள் வேக்யூம் கிளீனர் இன் ஸ்பேஸ். ஓகே, தட் சக்ஸ் எவ்ரிதிங் இன் ஈவன் லைட். யூ கான்ட் see it பட் இட்ஸ் வெரி ஸ்ட்ராங். ஓகே, இது அதுக்கு அதாவது ஒரு 3 வயசு குழந்தை ஆக்சுவலாக அதாவது தெரியாது, பட் இதான் சும்மா கேட்குறேன். ஒரு 3 வயசு குழந்தைக்கு என்ன சொல்லுன்னு கேட்டவுடனே என்ன சொல்லுது, இது பெரிய வேக்யூம் கிளீனர் ஸ்பேஸ்ன்னு சொல்லுது. அதே வந்து ஓகே ஆன்சர் லைக் 20 yearன்னு கொடுப்பேன். சாரி 20 year அப்படின்னு கொடுத்தவொடனே என்ன சொல்லுது, ஓகே பிளாக் ஹோல் இஸ் ஸ்பேஸ் இன் கிராவிட்டி. ஓகே, ஓரளவுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலாக ஏதோ ஒன்று சொல்லுது, ஸ்டார் கலப்ஸ் ஆகும், ஃபார்ம் ஆகும். அதே வந்து ஆன்சர் லைக் அண்ட் ஆஸ்ட்ரானமர் அப்படின்னு கொடுத்தா, சாரி ஆஸ்ட்ரானமர் எம்மா விட்டுறேன், பரவாயில்ல. என்ன சொல்லுது, இல்லை கொஞ்சம் மோர் டெக்னிக்கலாக ஈவெண்ட் ஹாரிசான்லாம் இருக்கும், அந்த மாதிரி எஸ்கேப் வெலாசிட்டிலாம் சொல்லுது. அதுதான் சொல்கிறேன். இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் அவுட்புட்டுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஒரு 3 வயசு குழந்தைக்கு உள்ளே போயிருக்குங்கிறது தான். ஓகே, ஒரு 3 வயசு குழந்தைக்கு அதோடைய பிரெயின்ல நம்ம சென்ட் பண்ணிக்க இன்ஃபர்மேஷன் ரொம்ப கம்மியா இருக்கனால தான் அதுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். அதே ஒரு 20 வயசு பையனுக்கு இன்ஃபர்மேஷன் நிறைய வாங்கியிருப்பான் பிளாக் ஹோலை பத்தி. he would have got so much information. அவனால ஓரளவுக்கு வந்து பிளாக் ஹோல் என்ன ஓரளவுக்கு சொல்ல முடியுது, டெக்னிக்கலா சொல்ல முடியுது. அது ஒரு அஸ்ட்ரானமர், அவன் அதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், ஸ்பேஸ் ரிலேட்டட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அப்ப அவனை இப்ப ஒரு 20 வயசு பையனை விட இவனுக்கு பிளாக் ஹோலை பத்தி இன்ஃபர்மேஷன் நிறைய உள்ள வந்திருக்கும். அதனால he is able to properly say what is black hole. அப்ப அந்த லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனது காரணம் அமௌண்ட் ஆஃப் டேட்டா தட் வெண்ட் இன். ஓகே, அந்த சிஸ்டம்குள்ள
எவ்வளோ டேட்டா எவ்வளோ போயிருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் அமௌண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வந்து இங்க வந்து டிசைட் ஆயிருக்கு. அதுதான் அதனால தான் என்ன சொல்லுவாங்க, இப்போ உள்ள ஏ சிஸ்டம்ஸ் ஆர் ட்ரெயின்ட் ஆர் மேபி தேர் கால்ட் ஆஸ் எல்எல்எம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்லுவாங்க. ஏன் அதுக்கு இந்த நேம்னு சொன்னா, தே ஆர் சிஸ்டம்ஸ் தட் வேர் ட்ரெயின்ட் வித் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ChatGPT ஒரு எல்எல்எம் தான், ஜெமினி ஒரு எல்எல்எம் தான், வேற கிளாட் இல்ல லாமா, மெட்டா, நீங்க என்ன சொன்னாலுமே எவ்ரி திங் வி கால் தெம் அஸ் எல்எல்எம்ஸ், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த நேம்? அகைன் they were trained using huge amount of data for a very long time. Okay, months கணக்குல வந்து, even sometimes years கணக்குல வந்து they'll be training the system, அந்த AI system. எவ்வளவு டேட்டா? ஆல்மோஸ்ட் லைக் ஹோல் இன்டர்நெட் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, எல்லா இன்டர்நெட் எடுக்க முடியாது, இன்டர்நெட் எடுக்க முடியாது, பட் இட்ஸ் லைக் ஓவர் ஆஃப் இன்டர்நெட்ங்கிற மாதிரி டேட்டா யூஸ் பண்ணி they'll be training it. அதெல்லாம் ChatGPTக்கு வந்து நீங்க என்ன தெரியுதுல எனக்கு. ஓகே, இப்போ போன மாசம் நடந்த வரையும் எல்லா இன்ஃபர்மேஷன் மோஸ்ட்லி தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஓகே, ஏன்னு சொன்னா அவ்வளோ டேட்டாவை வந்து எடுத்து ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப இப்ப மெயினா வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்ப அதாவது நம்ம பேசுறது மோஸ்ட்லி ஜென்னியை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த ஏஐ மார்க்கெட்டை எப்படி டிஃபைன் பண்ணுங்கன்னு தெரியணும் முதல்ல. இன்னைக்கு வந்து ஜென்ரலா ஏஐ பத்தி நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்க, நான் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்கறது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஏஐ வி யூஸ் டுடே. ஓகே, ஜென்னை இதெல்லாம் ஜென்னை தான். ChatGPT, கிளாடு, மெட்டா, ஓகே, ஜெமினி எல்லாமே இதில் இருக்குது, ChatGPT எல்லாமே இருக்கு. இப்போ இதை தாண்டி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, ஏஐ மார்க்கெட் என்ன. ஓகே, மெயினா ஏன்னா மார்க்கெட் என்னன்னு தெரியாம அதுக்குள்ள என்ட்ரார் எப்படின்னு அப்படின்னு நம்மளுக்கு அப்ரோச் வராது. மார்க்கெட்னா என்ன முதல்ல அது முதல்ல புரியணும். ஏஐ மார்க்கெட்னா என்னன்னு முதல்ல புரியணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜென்ரலா முதல்ல ஜென்ரலா உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஜென்ரலா ஏஐ மார்க்கெட் இதுதான். இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெவன்யூ. இது கூட ஆக்சுவலா வந்து வெரி லோஸ்ட் எஸ்டிமேட் தான். பட் வாட் இஸ் ஆக்சுவல் டு கம் வந்து இட்ஸ் மோர். இதை இவன் எஸ்டிமேட் பண்ணி மேபி 1 or 2 years இருக்கும் வச்சுக்கோங்களேன். இந்த 1 or 2 years இந்த எஸ்டிமேட்டே மேலே போயிருக்கும். ஓகே, பட் லுக் அட் திஸ் 2023 ஐ திங்க் he had estimated this $196 billion இருக்கும். இந்த லெவலுக்கும் யூ ஜஸ்ட் திங்க் ஆஃப் இட். ஓகே, அதே 3 பிரிச்சிருக்காங்க, சர்வீஸ் என்ன, சாஃப்ட்வேர் என்ன, ஹார்ட்வேர்னு சொல்லிட்டு. அண்ட் யூ சி ஜஸ்ட் see this ரைஸ். இப்போ 2030க்குள்ள ஆல்மோஸ்ட் 5 times ஒரு growth நீங்க இங்க பார்க்க முடியுது. ஓகே, இதை விட கம்பேர் பண்ணா ஒரு more than 5 times of growth you can see here. ஓகே, அண்ட் ஆல்சோ இதை நீங்க பிரிச்சு பார்க்கணும், எந்தெந்த இடத்துல ஜென்னை மெயினா. ஓகே, ஏங்கிறது ஜென்னை தான் இந்த இடத்துல யூஸ் பண்றாங்க. எனிவேஸ் வந்து எங்களால யூஸ் பண்ணுவாங்க மெயினா பார்த்தீங்கன்னா 43% you can see they'll be using for கம்பெனிஸ்ல என்னுடைய எம்ப்ளாயிஸுடைய ப்ராடக்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வெளியே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நானே யூஸ் பண்ணிட்டேன், நாங்கள் நிறைய ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம், என்னுடைய எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. இப்போ என்னுடைய எம்ப்ளாயிஸ் என்ன நேற்று கூட சொல்லிட்டு இருந்தேன், எல்லாம் யூஸ் பண்ணலாம், உங்களுடைய கோடிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நான் நேற்று கூட பேசிட்டு இருந்தோம். ஓகே, ஸோ பேசிக்கலாக எம்ப்ளாயிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது they will be using lot of things. அதே மாதிரி டெசிஷன் மேக்கிங்னு வரும்போது இது மேனேஜ்மெண்ட் லெவலில். ஓகே, மேனேஜ்மெண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐ கேன் see here கஸ்டமர் ரிலேஷன் நிறைய யூஸ் ஆகும். ஓகே, சாட் பாட்லாம் பார்க்குறீங்களா, சாட் பாட் எல்லாமே நிறைய யூஸ் பண்ணாங்க. இது எதுக்கு இதை உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னால், மார்க்கெட் வந்து எங்கே இருக்கு, நீங்கள் ஒரு ஆண்டர்பிரினர் இருக்கலாம், ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு எம்ப்ளாயியாக இருக்கலாம். நீங்கள் ஒரு ரிலேட்டட் ப்ராடக்ட் நான் பண்ணணும்னு நினச்சா இதை நான் யூஸ் பண்ணணும்னு ஐடியா வரணும்ல உங்களுக்கு, அதுக்காக தான் மெயினாக காட்டுறேன் இதை. ஓகே, ஏஐக்குள்ளே நீங்கள் ஜம்ப் பண்ண போகிறீங்க, ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், ப்ராடக்ட் பண்ண போனால் எந்த மார்க்கெட்டை டேப் பண்ணணும் அப்படின்னு ஐடியா வரணுங்கிறதுக்காக நான் காட்டுறேன். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, மெயினாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சாட் பாட் மாதிரி பண்ணலாம். சாட் பாட் மாதிரி பண்ணிவிட்டு கஸ்டமருக்காக க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இது ஒன்று. அதே மாதிரி இது பாருங்க, இந்த ஸ்டடி இது மெயினாக காட்டுறேன்னு சொன்னால், ஒரு காலம் இருந்துச்சு, எப்படிப்பட்ட காலம்னு சொன்னால், அமெரிக்காவில் வந்த டெக்னாலஜி 20 வருஷம் கழிச்சு தான் இந்தியாவில் வரும்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு காலம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஓகே, சில டெக்னாலஜிலாம் அங்கே வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்துடுது. கரெக்டா? இங்கே எல்லா இடத்துலையுமே ஐ மீன் இங்கே பாருங்க, ஏஷியா பசிபிக்கா பாருங்க, யூரோப்பா பாருங்க, நார்த் அமெரிக்கா பாருங்க, கிட்டத்தட்ட எல்லா அந்த சப்கான்டினென்ட்ஸ், அந்த கான்டினென்ட்ஸ்லேயுமே ஆல்மோஸ்ட் சேம் லெவல் ஆஃப் க்ரோத்தை நீங்கள் பார்க்க முடியும் அந்த குளோபல் ஏஐ மார்க்கெட். ஓகே, இட்ஸ் நாட் லைக் ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு தான்
ஏல டெவலப் ஆகுதுன்னு இல்லாம எல்லா இடத்துலயுமே ஏயோட ஸ்கோப் இருக்கு இன்னைக்கு. ஓகே, நீங்க வந்து ஏ வந்து வெளிநாட்டில் வெளிநாட்டில் ஸ்கோப் இருக்குன்னு அவசியம் இல்லை, இல்லை இந்திய சைடு இருக்குன்னு அவசியம் இல்லை. எல்லா இடத்துலையுமே ஸ்கோப் ஆஃப் ஏஐ இஸ் தேர். ஓகே, அது அந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக மெயினாக இந்த சார்ட் உங்களுக்கு காமிச்சது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே ஓகே இது எதுக்கு மெயினாக போட்டிருக்கேன்னு சொன்னால் அதாவது இது எல்லாமே நிறைய ஜாப்ஸ் இப்போ உள்ள ஜாப்ஸு கூடிய சீக்கிரத்தில் அதில் உள்ள எவ்வளோ உள்ள கொண்டு வருவாங்க, எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் தட் ஜாப் வில் பி ஹேண்டில்டு பை ஏஐ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. ஓகே, மெயினாக நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஓகே மெயினாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரோல்ஸ் வருது. டேட்டா சயின்டிஸ்ட் ஒரு நிறைய வேலையவே ஏஐ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இது வந்துருச்சு. ஓகே ஃபைன். இப்போ கொஸ்டின் என்னன்னு சொன்னால் மார்க்கெட்டை இப்படி டேப் பண்ணணும். ஏஐயோடைய மார்க்கெட்டை நான் எப்படி டேப் பண்ணுறது, அதுக்கு நான் மார்க்கெட் என்னன்னு தெரியணும்ல முதல்ல. அதுக்கு நீங்கள் முதல்ல நீ என்ன தெரியுமா, ஏஐ மார்க்கெட் எப்படி பிரிச்சுக்கான்னு தெரியணும். அதை நீங்கள் எதில் பார்க்கலான்னு சொன்னால் ஸ்டட்டிஸ்டா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்டட்டிஸ்டான்னு சொல்லிட்டு ஒரு அது ஃபுல்லாகவே ஸ்டட்டிஸ்டிக் உள்ள வெப்சைட். அது அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேபி அதில் ஏஐயோடைய மார்க்கெட் கொடுத்துருப்பான். ஓகே ஐ டோன்ட் நோ இது என்னன்னு பார்ப்பேன். என்னன்னு ஓகே ஃபுல் அக்சஸ் கேட்குறாங்க அவன், இது வேறையா? ஓகே மேபி ஐ திங்க் வி ஷுட் சர்ச் அண்ட் ஓகே இதான் நான் காட்டணும்னு நினச்சது. நான் காட்டணும்னு நினச்ச பிக்சர் இது ஆக்சுவலாக. let me show this. ஓகே ஸோ இதான் ஏ மார்க்கெட்டுடைய அந்த கிராஃப் இது ஆக்சுவலாக. நான் ஆக்சுவலாக முன்னாடி காமிச்சேன், முன்னாடி உங்களுக்கு அந்த கிராஃபில் காமிச்சேன், பட் அது என்னென்னு ப்ராப்பராக அவங்க காட்டல. ஏவுடைய மார்க்கெட்டு இன்னைக்கு மெயினாக வந்து இந்த மாதிரி தான் டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க, சரியா? அதாவது கம்ப்யூட்டர் விஷன்னா இட்ஸ் ஆல் அபவுட் இமேஜ் ப்ராசஸிங், கேமரா பேஸ்ட் ஏஐ சிஸ்டம்ஸ். ஓகே, நிறைய இடத்துல வந்துட்டு இருக்கு, ஈவன் ரோபோட்ஸில் வந்துட்டு இருக்கு. இப்போ ரொபோட்டிக்ஸ்ன்னு தனியாக பிரிச்சு வச்சிருக்காங்க. அதுலேயே கம்ப்யூட்டர் விஷன் இருக்குது, பட் ஜென்ரலாக தே ஹாவ் செப்பரேட்டாக ஏஓடைய ஃபீல்ட் அப்படின்னா ரொபோட்டிக்ஸ் பண்ணிருக்காங்க. மிஷின் லேர்னிங், இது மிஷின் லேர்னிங் ஜென்ரல். ஓகே, நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. ஓகே, இகாமர்ஸ்லேருந்து மார்க்கெட்ஸ்லேருந்து நிறைய கம்பெனிஸ் யூஸ் ஆகிட்டு இருக்கு. அட்டானமஸ் சென்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த ஆட்டோமேஷன் வரும். ஆட்டோமேஷன்னா நீங்கள் ஐஓடிலாம் பேசுறீங்க பார்த்தீங்களா, ஐஓடி எம்பரட் ஆட்டோமேஷன், அதில் வந்து ஏஐ சிஸ்டம் ஆட் பண்ணுறது ஃபுல்லாகவே இதில் வரும், சென்சார் டெக்னாலஜி ஆட்டோமேஷன் வரும். அண்ட் என்எல்பி ஆல் சாட் ஜிபிடிலாம் என்எல்பி அந்த இதில் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் நிறைய சாட்பாட், ஈவன் சாட்பாட் கேன் பி ப்ராட் அண்டர் என்எல்பி. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து we have divided into 5 to 6 different streams. இதை எதுக்கு நம்ம ஏன்னா காட்டுன்னு சொன்னால், சரி ஏஐ படிக்கிறதுக்கு லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் டுடே. பட் நாங்கள் வந்து ஒரு கோர்ஸ் ரெடி பண்ணோம் அப்படின்னா அது மார்க்கெட்டை பேஸ் பண்ணி இருக்கணும்னு தான் வி டிசைடட். ஓகே, இப்போ ஜென்ரலாக ஏஐ படிக்கணும்னு பார்த்தா அதுக்கு ஒரு சிலபஸ் நிறைய பேர் போடுறாங்க, நிறைய கரிக்குலம் இருக்குது, அதுக்குன்னு சில சிலபஸ் போடுறாங்க. அதாவது கான்செப்ட்ஸ் அண்ட் கரிக்குலம் அப்படின்னு வரும்போது இட் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் மெயினாக என்ன டெக்னாலஜி கற்றுக்கணுங்கிற மாதிரி வருது அப்படி சொன்னாங்களேன். பட் நாங்கள் வந்து ஒரு கோர்ஸ் போகிறதா இருந்தால் அது வெறும் அந்த கான்செப்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி ஃபோக்கஸ்ட் ஆன் த மார்க்கெட். அதாவது மிஷின் லேர்னிங் மார்க்கெட்டை எப்படி டேப் பண்ணுறது, என்எல்பி எப்படி டேப் பண்ணுறது, ஏஐ யூஸ் பண்ணி. ஓகே, அதே மாதிரி கம்ப்யூட்டர் மார்க்கெட் டேப் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் ரெடி பண்ணுங்கிறதுக்காக தான் இப்போ வி ஹவ் காட் அ கோர்ஸ் ரெடி. ஓகே, அண்ட் இட்ஸ் அ வெரி ஷார்ட் கோர்ஸ், ரொம்ப இட்ஸ் நாட் அ லாங் கோர்ஸ். எங்களுடைய இப்போ நான் நிறைய காலேஜ் போகிறேன், நிறைய காலேஜ் போய் நிறைய கோர்ஸஸ்லாம் எடுக்கிறோம், நிறைய பேர் எடுக்கிறோம். இது வந்து அதாவது பேசிக்ஸை ஸ்ட்ராங் பண்ணிட்டா அட்வான்ஸ் திங்ஸை யூ கேன் லேர்ன் ஆன் ஐ ஒன். ஓகே, தட் இஸ் த மந்த்ரா. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசிக் ஸ்ட்ராங் பண்ணிட்டா அட்வான்ஸ் திங்ஸை நீ இன்னொருத்தந்த கற்றுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் எல்லா காலேஜும் நம்ம போய் எடுக்கிறோம், நிறைய கோர்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த பேசிஸில் ஒரு பிகினருக்கு ஒரே கோர்ஸ் எப்படி இருக்கணும், ஓகே, அவனுக்கு இந்த மார்க்கெட்லாம் கவர் பண்ணும், இந்த மார்க்கெட் எல்லாமே அவனுக்கு கவர் ஆகணும். அதே நேரத்தில் அவன் ஏஐ டெக்னாலஜிஸ் அந்த கான்செப்ட் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வி ஹவ் காட் அ கோர்ஸ் ரெடி. இட்ஸ் அ 30 ஹார் கோர்ஸ். அது மேபி ஐ ஷோ யூ 30 ஹார் கோர்ஸ் எனக்கு காமிச்சிடும் உங்களுக்கு. ஸோ அதை இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க யூ கேன் ஜாயின்.
Okay, we'll share these other details in the group itself. By the way, அதுக்கு முன்னாடி how was the இப்போ இந்த half an hour யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா உங்களுக்கு? tell me சொல்லுங்க முதல்ல. You have been attending for the past half an hour. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? Okay, super. Chatல கூட you can also tell me. Chatling சொல்லுங்க, so how useful was it? Okay. Fine. Thanks so much. So in the boot camp வந்து we wanted to start as soon as possible. இதுக்கு ஒரு டேட் என்ன ஃபிக்ஸ் பண்ணல, பட் டிபெண்டிங் ஆன் ஹவு மெனி பீப்புள் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் பண்ற மாதிரி. இதுல மெயினா வந்து என்னென்ன பிளான் பண்ணணும்னு சொன்னா, அந்த மார்க்கெட்டை வந்து நம்ம டேப் பண்ணணும். ஓகே, ஏயோடைய மார்க்கெட்டை டேப் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி எல்லாமே, அது மிஷின் லேர்னிங், டேட்டா அனலிட்டிக்ஸ், NLP, கம்ப்யூட்டர் விஷன், ஜென்ஏ. ஆக்சுவலாக இதில் கூட ஜென்னையும் தனியாக அவங்க கொடுக்கலாம். இதில் கூட ஜென்னையும் தனியாக காட்டல தான், பட் ஜென்னையும் தனியாக ஆட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு 30 hours. ஓகே, ரொம்பலாம் படிக்க தேவையில்லை. ஓகே, அதாவது இந்த 30 hoursல இந்த 4 ஃபீல்ட்லேயுமே யூ ஷுட் பி ஏபிள் டு டூ அ ப்ராஜெக்ட். NLPயில் ஒரு ப்ராஜெக்ட், ஏஏ ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கணும். கம்ப்யூட்டர் விஷனில் ஏஏ ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கணும். ஜென்ரேட்டிவ் ஏபிஎஸ் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கணும். டேட்டா மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வி ஹாவ் டிசைன் திஸ் கோர்ஸ் ஜஸ்ட் ஃபார் 30 hours. 30 hoursல பண்ண முடியணும். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேபி எனக்கு இது போதும், இதுக்கு அப்புறம் நானே கற்றுப்பேங்கிறவங்க தே கேன் ஸ்டார்ட் லேர்னிங் ஆன் த ஒன். அதுக்கப்புறம் மேலும் படிக்கணுங்க மேபி வில் அசிஸ்ட் இன் சர்டன் வே ஆஃப்டர் தட் ஆல்சோ. ஓகே, ஸோ அந்த கோர்ஸ் தான் இது மெயினாக வந்து இதான் மார்க்கெட் டேப் பண்ணுறது. இதில் என்னன்னு சொன்னால் முதல்ல ஓகே, இதில் முக்கியமான பாயிண்ட்டு கூகுள் சர்டிஃபிகேஷன். இதில் வேணால் சும்மா வந்து கோர்ஸ் பண்ண வேணாம், அட்டன் பண்ணவங்களுக்கு ஏதோ சர்டிஃபிகேஷன் வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக we know how to get Google certification. ஓகே, அட்வான்ஸ் டேட்டா அண்ட் கூகுள் சர்டிஃபிகேஷன் இருக்கு. ஸோ அந்த சர்டிஃபிகேஷன் வாங்கி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் திஸ் கோர்ஸ், இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண உடனே நீங்கள் உங்கள் எல்லாத்துக்குமே இந்த சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணும்னு சொல்லி கொடுத்துருவோம். அதை கைட் பண்ணிடுவோம். ஓகே, இது நிறைய பேர் இதை முடிக்க முடியாமல் இருக்காங்க, எப்படி வாங்க தெரியும். இட்ஸ் அ வெரி வேல்யூபிள் சர்டிஃபிகேட், பட் நிறைய பேர் எப்படி வாங்கணும் அந்த ஐடியா இல்லாமல் இருக்காங்க. ஸோ உங்களை கைட் பண்ணி இது 2 சர்டிஃபிகேஷன் இருக்கு, டேட்டா அனலிட்டிக்ஸும் இருக்கு, ஏஏ சர்டிஃபிகேட், ரெண்டையுமே எப்படி வாங்க சொல்லி கொடுத்துருவோம். ஓகே, வில் டீச் யூ ஃபார் ஃப்ரீ, வில் கைட் யூ ஃபார் ஃப்ரீ ஆன் ஹவு டு கெட் சர்டிஃபிகேஷன். நீங்கள் சர்டிஃபிகேஷன் காஸ்ட் மட்டும் பே பண்ணால் போதும். அது நீங்கள் வேணும், இட்ஸ் ஆப்ஷனல். ஓகே, அது கூகுள் சர்டிஃபிகேஷன் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ஏதோ வந்து போட்டிருக்கான், அந்த மாதிரி இருக்கு. பட் வில் டெல் யூ ஹவு டு கம்ப்ளீட் திஸ். ஓகே, அண்ட் மெயினாக வந்து வில் ஸ்டார்ட் வித் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ஏஏ, டேட்டா அனலிட்டிக்ஸ் எல்லாமே முதல்ல இதான் ஸ்டார்டிங். பைத்தான் முதல்ல நீங்கள் கற்றுக்கணும், ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிப்போம். ஓகே, ஃப்ரம் த வெரி ஸ்க்ராட்ச் வில் ஸ்டார்ட். ப்ரோக்ராமிங்கே தெரியலனா கூட இல் ஸ்டார்ட், அந்த மாதிரி தான் ஆரம்பிப்போம். ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்னு ஆரம்பிச்சு அப்புறம் பைத்தான் உள்ள போயிட்டு பைத்தானில் கற்றுக்குவோம். பைத்தான் கற்றுக்கப்புறம் டேட்டா அனலிட்டிக்ஸ் வருவோம், அதுக்கப்புறம் விஷுவலைசேஷன் வருவோம். அதை பேஸ் பண்ணி ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட், கரண்ட்டாக வேர்ல்டில் என்ன ரியலாக ஒரு டேட்டா செட் என்ன போயிட்டு இருக்கோ அது சம்மந்தப்பட்ட டேட்டாவை எடுத்து வில் ட்ரைனிங் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மிஷின் லேர்னிங்கில் போவோம். மிஷினில் முக்கியமான மாடல்ஸ் ஓகே என்ன நீ கற்றுக்கணும், அதையும் எடுத்துட்டு அதையுமே என்ன பண்ணுவோம், வில் டூ அ ப்ராஜெக்ட் பேஸ்ட் ஆன் கரண்ட் ட்ரெண்ட். அண்ட் NLP இன்னைக்கு ரொம்ப முக்கியம். ஏன் இன்னைக்கு ரொம்ப முக்கியம்? ஏன்னா நிறைய கஸ்டமைசேஷன்ஸ் ப்ராடக்ட்ஸ் வெளியே வந்துருக்கு. நிறைய பேர் சம்பாதிக்கிற முக்கியமான விஷயம் இதுதான். ஓகே, ஒன்றும் இல்லை, மேபி ஓகே ஐ ஷோ யூ சம்திங் இந்த லாஸ்ட்டாக காட்டுறேன் பாருங்க. ஸோ NLP கற்றுப்பீங்க, அந்த வெரி பேசிக் கற்றுக்கிட்டு இப்போ இது எல்லாத்துலையும் ஜென்னை உள்ள கொண்டு வரோம். சரியா, ஜென்னையை ஜென்ரலாக எல்லாரும் உள்ள கொண்டு வருவோம். அண்ட் தென் கம்ப்யூட்டர் விஷன் சொல்லவே வேணாம். ஓகே, இன்னைக்கு நிறைய ஏஐ கேமராஸ் வந்துருச்சு, நிறைய சூப்பர் மார்க்கெட் ஏஐ ப்ராடக்ட்ஸ் இப்போ வந்துருக்கு. நாங்கள் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், சூப்பர் மார்க்கெட்டுக்காக ஒரு ஏஐ கம்பெனி ப்ராடக்டாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது ஒரு நல்ல மார்க்கெட் ஆக்சுவல் டேப். சூப்பர் மார்க்கெட் தை மார்க்கெட், நீங்கள் சூப்பர் மார்க்கெட் டார்கெட் பண்ணி சில ப்ராடக்ட்ஸ் பண்ணாலே இட்ஸ் வெரி குட் மார்க்கெட் ஆக்சுவலாக. அதை பேஸ் பண்ணி நாங்கள் கூட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். வில் லான்ச் இட் சூன். அண்ட் ஃபைனல் ஜென்ஏ. ஓகே, ஜென்ஏ எப்படி இப்போ யூஸ் பண்ணணும், நீ நிறைய ஜென்ஏ டூல்ஸ் இருக்கு. என்ன தெரியும் பிரச்சனை ஆக்சுவலா, நீ நிறைய பேருக்கு என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நான் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்றதுக்கு ஐ ஹாவ் டு லேர்ன் அ லாட் அப்படிங்கிற மாதிரி திங்கிங். அப்படி இல்லை. லெட் மீ ஷோ யூ சம்திங். இப்போ இதில் பாருங்க, இன்னும் டைமண்ட் டசன் ஒரு வெப்சைட் இருக்கு, பார்த்துருக்கீங்களா? டைமண்ட் டசன் சொல்லிட்டு ஒரு ஏஐ வெப்சைட்டு தான் அது. இந்த வெப்சைட் இது என்ன பண்ணணும்னு சொன்னால், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஐடியா கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதை வேலிடேட் பண்ணி
அந்த பிஸ்னஸ் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும். அந்த ரிப்போர்ட்டில் பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், எப்படி லான்ச் பண்ணுறது, எப்படி ஸ்கேல் பண்ணலாம், மார்க்கெட் ரிசர்ச் என்ன, கேபிட்டல் இது பண்ணா இது ஒர்க் அவுட் ஆகும், ஒர்க் அவுட் ஆகாதா, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ரிப்போர்ட்டை இந்த ஏ வெப்சைட் கொடுத்துரும் உனக்கு. வெறும் பிஸ்னஸ் நேம் கொடுத்துட்டு என்ன ஐடியான்னு கொடுத்து அதை கொடுத்துரும். இப்போ இந்த வெப்சைட் ஏ வெப்சைட் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இதை பண்ண எவ்வளோ டைம் எடுத்துன்னு நினைக்கிறீங்க? ஏ வெப்சைட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ டைம் எடுத்திருக்கோம்? எவ்வளோ மந்த்ஸ், இல்லை இயர்ஸா, இல்லை வீக்ஸா? இந்த வெப்சைட் பண்ண எவ்வளோ டைம் எடுத்திருக்கோம்? ஹலோ, இருக்கீங்களா எல்லாரும்? இஸ் தேர் எனிஒன்? ப்ரைஸிங்லாம் பாருங்க, அவன் என்ன பண்ணுறான் பாருங்க. அந்த ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பேசிக் ப்ரீ வெர்ஷன் வச்சிருக்கான், $13. ஓகே, ஒரு நல்ல ஒரு ஆண்டர்பிரினர் இருக்கீங்க நீங்கள், உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் நல்ல ஐடியா இருக்குது, அதை யூஸ் பண்ணணும்னு சொன்னால் ஓகே ஓகே சரியா? இப்போ பாருங்க, லெட் மீ ஷோ யூ. இவன் இந்த வெப்சைட்டை யூசர்ஸ் பாருங்க, வெறும் 15,000 தான். வெறும் 15,000 வெப்சைட் பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட்டை ஒரு வருஷத்தை செல் பண்ணியிருக்காங்க. சரியா? இந்த வெப்சைட்டை வெறும் 15,000 ஆரம்பிச்சு 1 இயர்ல they sold it for 1.2 crores and they took only like 4 days. வெறும் 4 தான். ஓகே, ஐ திங்க் வெறும் 4 days தான் நினைக்கிறேன். 4 daysல வெறும் 4 days தான். ஐ ஹவ் ரெட் இட் சம்வேர், எங்கேயோ பார்த்தேன். வெறும் 4 நாளில் இந்த வெப்சைட்டை முடிச்சுட்டான். ஓகே, இதுவும் ஒரு சைட் ப்ராஜெக்டாக பண்ணது. சும்மா சைடாக நம்ம ஃப்ரீ டைமில் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆரம்பித்த ஒரு ப்ராஜெக்ட்டு இந்த மாதிரி தேர் ஏபிள் டு டூ. என்ன பண்ணாங்க ஜென்ரலாக அப்படின்னு ஒன்றும் இல்லை, தே நோ ஹவு டு கிரியேட் அ வெப்சைட். அந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணிட்டு அதை எப்படி வந்து என்னால் வந்து ஒரு ஜென்னி டூல் கூட கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தே ஜஸ்ட் கனெக்டட் டு இட். அவங்க ஏஐ சிஸ்டம் ரெடி பண்ணல, நல்லா வச்சுக்கோங்க. ஒரு ஏஐ சிஸ்டம் அவங்க வந்து கிரியேட் பண்ணல. they didn't design or build any AI system on their own. ஆல்ரெடி நிறைய ஏஐ சிஸ்டம் இருக்கு, ChatGPT, Gemini பார்த்தீங்களா. they were able to connect their website to the system. இதை தான் நம்ம லாஸ்ட் டேல பண்ணுவோம். இந்த லாஸ்ட் டேல நம்ம என்ன ஜென்னியை சொன்னோம் பார்த்தீங்களா, இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னா இந்த மாதிரி வெப்சைட் டெவலப் பண்ணுவோம். ஓகே, லாஸ்ட் டேல பண்ணுவோம். இதே மாதிரி வெப்சைட்டை மேபி இதே கூட பண்ணலாம், நம்ம இதே கூட சாம்பிளுக்காக பண்ணலாம். இதே மாதிரி வெப்சைட் ஒன்று பண்ணி எப்படி நான் வந்து லான்ச் பண்ணுறதுங்கிறத நம்ம லாஸ்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம். சரியா? ஏன்னா இது நல்ல மார்க்கெட். ஸோ நான் யாரெல்லாம் இந்த கோர்ஸ் படிக்கிறீங்களோ உங்கள் கையில் வந்து இந்த கோர்ஸ் முடிக்கும் போது ஏர்னிங்க்கான ஒரு டூல் இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக இதை நம்ம பண்ணுவோம் இதில். ஸோ இதுதான் லாஸ்ட். ஓகே, இந்த 5மே சேர்ந்து தான் நம்ம கோர்ஸு. இது இன்ட்ரெஸ்ட் இருக்கும், என்ன பண்ணுங்க, யூ கேன் ரெஜிஸ்டர். வில் ஷேர் கூகுள் ஃபார்ம், ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இதோட ப்ரைஸிங் டீடைல்ஸ் வில் ஷேர் இட் சூன். ஓகே, இன்னும் ஆக்சுவலாக ப்ராப்பராக முடிவு பண்ணலை. வில் டிசைட் எவ்வளோ வைக்கலாம், இந்த 30 hours எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணலான்னு வி ஆர் டிசைடிங் ஆக்சுவலி. ஓகே, ஸோ டிசைட் பண்ணிட்டு வி வில் ஷேர் யூ த ப்ரைஸிங். அதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க யூ கேன் ஷேர் இந்த அந்த கூகுள் ஃபார்ம் ஷேர் பண்ணோம், அதில் ரெஜிஸ்டர் பண்ணிங்க. ஏன்னா கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வி மே அட்ஜஸ்ட் த ப்ரைஸிங். நிறைய பேர் பண்ணுறாங்கன்னா வில் ரெடியூஸ் த ப்ரைஸிங். இட் டிபெண்ட்ஸ் இந்த மாதிரி. ஸோ ஜாவித் he will be sharing you the link mostly. ஜாவித் இருக்கியா? ஹலோ, இருக்கேன். ஓகே, ஸோ இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். வீல் வைண்ட் அப் வித் திஸ். ஸோ கண்டென்ட் அவ்வளோதான். இந்த பிடிஎஃப் நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணலாம். ஸோ உன் சைட்லேருந்து நீ என்ன சொல்லுமோ சொல்லிட்டு we can wind up. Yeah. And மற்றவங்களுக்கு அதர் டவுட்ஸ் இருக்கு ஏதாச்சும்? You have any doubts, you want to ask anything? Maybe you can ask them. So இந்த 30 hours live இருக்குமா இல்ல recorded மாதிரியா? 30 hours live, அதாவது நம்ம 2 hours per dayங்கிற மாதிரி போகும். 15 days we will complete it. வீக்கெண்ட் செஷன்ஸ் மாதிரி ஏதாவது இருக்குமா? We will decide number of registrations பொறுத்து we will decide actually. அதாவது வீக்கெண்ட் வைக்கலாம், வீக்டே வைக்கலாமான்னு முடிவு பண்ணுவோம்.
Maybe we'll have 2 If batches. someone missed the We'll class, will there be any kind of recession for that particular person or something like that? recording இருக்கும். நம்ம எல்லா கிளாஸுமே ரெக்கார்ட் ஆயிருக்கும். அந்த ரெக்கார்டிங் ஷேர் பண்ணிடும், நீங்க அதை பார்க்கலாம். Okay, after the session, what are the supports we can expect? ஆஃப்டர் நீ டவுட்ஸ் எப்பவும் கேட்டுக்கலாம். இப்போ நீங்க ப்ராடக்ட் பண்றீங்கன்னா அதை நான் ஹெல்ப் பண்ணுவோம். Okay. மேபி வி கேன் ஆல்சோ கொலாபரேட். இப்போ நீங்க அதை கத்துக்கிட்டீங்க, நீங்க உங்களுடைய ஒரு ஓன் ப்ராடக்ட் நீங்க உங்களுக்கு ஐடியா இருக்கு, பட் நீங்க கொலாபரேட் பண்ணி கூட பண்ணுவாங்க, நீங்க பண்ணலாம். ஏன்னா நாங்க அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா நிறைய பேருக்கு சேர்ந்து நம்ம ஏஐ ப்ராடக்ட்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா அந்த மாதிரி நீங்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஐடியா வருது, நீங்க ஓரளவுக்கு பண்ண முடியும், அதுக்கு மேல ஒரு லெவல் உங்களுக்கு பண்ண முடியல அப்படின்னா நம்ம கொலாபரேட் பண்ணி கூட ப்ராடக்ட் டெவலப் பண்ணி கேட்டியும். ஓகே. ஆஃப்லைன்ல மீட் பண்றதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்குமா? After the sessions or sometimes. Maybe some kind of meetup. நாங்க சென்னையில தான் இருக்கோம். You can always come to our office. Okay. ஓரலா டாபிக் சொல்லுங்க. ஓரலானா ஓகே, ஸ்கிரீன் தெரியலையா? நான் இது ஷேர் பண்ணிடுவேன் குரூப்ல வந்து வில் ஷேர் திஸ் PDF. ஓகே, அதை பார்த்தா உங்களுக்கு ஐடியா வந்துடும். Okay, Javed. Okay, so I hope session was very helpful, and thank you so much, Elias sir. Because starting நம்ம பயணிச்சிட்டு இருக்கோம், நிறைய ப்ராஜெக்ட் பார்த்துருக்கோம். நம்ம நோக்கமே வந்து பாத்தீங்கன்னா லைக் கண்டிப்பா கம்மி காஸ்ட்ல நிறைய வேல்யூ கொடுக்கணுன்றதுதான். அது ஸ்டார்டிங் முடிவு பண்ணது. வரைக்கும் அது நல்லபடியா போயிட்டு இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு செஷன் சார். ரொம்ப தேங்க்யூ, நீங்க உங்க டைம் நீங்க எடுத்ததுக்கு. சரி, ஓகே கைஸ், நீங்க இதுவும் ஏதாச்சும் நம்ம கோர்ஸ் ஏதாச்சும் கூட கொடுக்கலாம்ல பை நம்ம உங்களுக்கு லைக் வவுச்சர் மாதிரி ஏதாச்சும்? ஓகே, இதுல நம்ம என்ன பிளான் பண்ணிருக்கோம் சொன்னா, இப்போ ஆல்ரெடி வி ஹேவ் சம் ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல நிறைய கோர்சஸ் இருக்கு. நாங்க என்ன பிளான் பண்ணா, those are attending this website, attending this course, அவங்களுக்கே நம்ம என்ன பண்ணலாம்னா we can இந்த வெப்சைட்ல இருந்து we'll give, this is our website actually. Okay, காட்டுறோம். இந்த வெப்சைட்ல we have lots of courses. இந்த கோர்ஸ் உடைய பண்டில்ஸே will give, அதாவது ஒரு 10 கோர்ஸ் actually we have it as a bundle. Data science, AI, Python பேஸ் பண்ணி we have lots of courses. ஸோ இந்த கோர்ஸஸை நம்ம ஃப்ரீயாகவே அவங்களுக்கு கொடுத்துடலாம். தோஸ் ஆர் அட்டெண்டிங் திஸ் பூட் கேம்ப், இந்த 15 days பூட் கேம்ப் அட்டன் பண்ணுறவங்களுக்கு இது எல்லாமே நம்ம வந்து வி கேன் கிவ் இட் டு தம் ஸ்ட்ரெயிட் அவே. இந்த ஒரு அக்சஸ் எல்லாமே கொடுத்துருவோம். யூ வில் கெட் ஆல் திஸ் கோர்சஸ். ஓகே, இதுலேயும் நிறைய அப்ளிகேஷன் இருக்குது ஆக்சுவலாக உங்களுக்கு. இதுலேயும் நிறைய அப்ளிகேஷன்லாம் இருக்குது உங்களுக்கு. ஸோ நிறைய ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெக்கார்டிங் கண்டென்ட் இதில் இருக்குது. ஒரு கேம் டெவலப் பண்ணுறது பைத்தான் யூஸ் பண்ணி நிறைய இருக்கு, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து அக்சஸ் வந்துடும் ஒன்ஸ் யூ ஆப்ட் ஃபார் திஸ் கோர்ஸ். இதெல்லாம் வந்து ஏஐ இல்லாமல் கம்ப்யூட்டர் விஷயம்லாம் அதுலேயே இருக்கு. நாங்கள் ஏஐயோட சேர்ந்து கம்ப்யூட்டர் பண்ணலாம் இப்போ நம்ம கோர்ஸில் எடுத்துருவோம். ஓகே, there's lots of things you can check. ஒரு எப்படியும் ஒரு 10-15 கோர்ஸ் நம்ம அக்சஸ் கொடுத்துடலாம். ஓகே, சரி, ஓகே கைஸ், எப்படி இருந்துச்சு உங்களுக்கு செஷன் இன்னைக்கு? ஓகே, ஸோ பேசிக்காக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஏஐ தான் இதுக்கப்புறம். ஸோ நம்ம வேற எதுவுமே பண்ண முடியாது. ஈவன் தோ நம்ம ஒரு வெப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறோம்னா கூட அவங்க இப்போ ஏஐ பேஸ் பண்ணி தான் ப்ராஜெக்ட் கேட்குறாங்க. ஸோ அதனால நீங்கள் இப்போ ஏஐ படிக்கிறது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தாங்க. இல்லையா சார் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, காலேஜ் போயிட்டு லைக் ஒரு 1 lakh 1.5 lakhs நம்ம பே பண்ணுறோம். பட் எண்ட் ஆஃப் த டே வெளியில் வரும்போது நம்ம ஸ்கில் இருக்கான்னு கேட்டால் அது டவுட்டாக தான் இருக்கு. ஸோ பிகாஸ் நாங்கள் ஏன் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நிறைய காலேஜுக்கு நாங்கள் பயணிச்சிருக்கோம். ஸோ அந்த பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லைக் ஸ்ட்ரகிளிங் ஃபார் டு மேக் சம் ப்ராஜெக்ட். அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு டெக்னிக்கலாக, பட் ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுங்க அப்படின்னாங்கன்னா லைக் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அது 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 எங்களுக்கே ஒரு டைம்ல புரிய ஆரம்பிச்சுது என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் சொல்றேன், கண்டிப்பா இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப ஒர்த்தா இருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி கூகுள் சர்டிஃபிகேஷனும் முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ லைக் வாட்ஸ்அப்ல வந்து நான் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அந்த லிங்க்ல வந்து நீங்க கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னன்றதை மூவ் பண்ணுவோம். சரிங்களா? Okay, thanks David. Thanks. Okay. Thanks. And thanks everyone. ரொம்ப ஒரு I mean that too on Saturday you spent your time with me. Thanks for attending. நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
கேட்ட டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணீங்க. யூ பீன் வெரி குட் ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தேங்க்ஸ். சரி ஓகே பை க்ளோஸ் Thank you. பண்ணிக்கலாங்களா? யா Thanks everyone. ஓகே ஓகே யா தேங்க்ஸ் நான் everyone. Yeah. பார்த்து நம்ம லீட் என்னன்னு பார்த்துட்டு நம்ம பேசுவோம் நம்ம Okay. சொல்லி. ஓகே Okay. பை பை கைஸ், டேக் கேர். டேக் கேர் கைஸ். பை. க்ளோஸ் பண்ணிக்கலாமா எல்லாரும்? ஆ ஓகே சார். ஓகே. Yes, sir.